அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டால், உலகத்தில் என்னவெல்லாம் சிறந்ததோ, மறுமையில் என்னவெல்லாம் சிறந்ததோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான் என நயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது மட்டுமல்ல, உங்களின் கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் முழுமையாக நீங்கிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், துன்யாவில் சிறந்ததையும் ஆகிரத்தில் சிறந்ததையும் பெற்றுத்தரக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு கஷ்டமும் கவலைகளும் ஏற்படும் என்றால் அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்தால் அல்லாஹ் உங்களை விட்டும் அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி விடுவானே, அதை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா என்று நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், சொல்ல வேண்டுமே அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன உடனே நபி அவர்கள் சொல்வார்கள், இப்பொழுது ஸ்கிரீனிலே வரக்கூடிய இந்த வார்த்தையை நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புனா லா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ. மீண்டும் பதிவு செய்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புனா லா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ. நபி அவர்கள் இந்த திக்ரை சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுவார்கள். சும்ம துஉ பிமா பதாலக்கும், பிறகு உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் துஆவாக செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்முடைய வாழ்விலே உலகத்தில் சிறந்தது அது எதுவாக இருந்தாலும், நல்ல வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, சிறந்த செல்வங்கள், நல்ல சாலிகான மக்கள், நல்ல ஹலாலான வியாபாரங்கள் என உலகத்தில் என்னவெல்லாம் சிறந்ததோ அந்த அனைத்தையும் இந்த துஆ பெற்றுத்தரும். ஆகிரத்தில் என்னவெல்லாம் சிறந்ததோ, ஹவுதுல் கௌசரின் நீர், சுவனம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், மீசானிலே நம்முடைய நன்மைகள் கனமாக இருப்பது என ஆகிரத்தில் என்னவெல்லாம் சிறந்ததோ, நபியின் ஷஃபாத், அல்லாஹ்வினுடைய புனிதமான திரு சந்திப்பு என எதுவெல்லாம் ஆகிரத்தில் சிறந்ததோ அந்த அனைத்தையும் அல்லாஹு தாலா இந்த ஒரு வார்த்தையில் தந்து விடுவான். மட்டுமல்ல, கவலைகள் கஷ்டங்கள் வாழ்வில் நபியவர்களின் சொல்லின் அடிப்படையில் இருக்கவே இருக்காதே. அப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தும் இந்த திக்ரை உங்களின் வாழ்விலே நீங்கள் அதிகப்படுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்தால் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையின் அடிப்படையில் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா தந்து கவலைகள் கஷ்டங்களை நம்முடைய வாழ்வில் இருந்து நீக்கி விடுவான். நிறைய சொல்லுங்கள், நிறைய துஆ செய்யுங்கள். புனிதமான ரமலானிலே இந்த திக்ருகளை அதிகமாக சொல்லுங்கள். எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் அல்லாஹு தாலா தந்து எல்லா சிரமங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் நல்ல நசீபை தந்து பிறர்களிடத்திலே கையேந்தாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவனிடத்தில் மட்டுமே எல்லா நலவுகளையும் கேட்டு பெறக்கூடிய நல்ல நசீபுள்ளவர்களாக நம்மை ஆக்குவானாக. குறிப்பாக இந்த பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா ஈருலகிலும் சிறந்த கூலியை தந்து வாழ்விலே உண்டான எல்லா சிரமங்களையும் நீக்கி சொந்த இல்லங்களையும் சொந்த வியாபாரங்களையும் தந்து ஹலாலான வருமானங்களை நிரப்பமாக தந்து சாலிகான நல்ல மக்களை அல்லாஹு தாலா தந்து என்ன தேவைகளோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இதை ஓதப் போகிறீர்களோ அந்த தேவைகளை அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை கொண்டு, அவனுடைய இஸ்ஸத்தை கொண்டு, அவனுடைய குதிரத்தை கொண்டு, இஸ்முல் ஆதமினுடைய பரக்கத்தை கொண்டு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தை கொண்டு அனைத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தந்த அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.